மக்களே, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு லியோ படத்தை வந்ததுலேருந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஓகே இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ட்ரெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு. அந்த படத்துல இருந்து ஒரு சில விஷயத்தை பற்றி தான் பேச போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு இந்த படம் இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா படம் வந்துட்டு ஓடாது, லோகேஷ்க்கு வந்துட்டு நான் எச்சரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு படம் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னா லோகேஷ் வந்துட்டு விக்ரம் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே இவர் வந்துட்டு வேற லெவலில் படம் எடுக்கிறாரு, இவரோட படம் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இவரோட ஸ்டோரி வந்துட்டு அவர் வேற ஏதாவது மாற்றினா கூட இல்லை நீங்கள் எல்சியூ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜும் தளபதியும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டபுள் ஆச்சு. அப்படி சேர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன நாள்லேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு அது அப்படியே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ படம் வந்துட்டு உங்களுக்கே தெரியுங்க, லோகேஷ் கனகராஜ் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய வச்சிருப்பாரு. அதனால தான் விக்ரம் படமுமே வந்துட்டு லாஸ்ட் அந்த சூர்யா சாரோட கேமியோ ரோலில் தான் வந்துட்டு வேற லெவலில் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இவரோட படத்தில் இந்த படத்தில் யார் யார் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேன் வந்து கண்டுபிடிச்சி போடுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக லோகேஷ்க்கு வந்துட்டு ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவில் யாரை வந்துட்டு நம்ம கேமியோவில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் ட்விஸ்ட்டில் கூட வச்சிருக்கலாம். அதை வந்துட்டு நீங்கள் மக்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்துட்டு நிம்மதியாக படமே எடுக்க விடுறதில்ல. நம்ம ஓகே இவங்க சொல்லிட்டாங்களா, அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, அவங்க என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அப்படின்ற கொண்டு நம்ம கவனித்து நம்மளா ஒரு கதையை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறது. ஓகே படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. இப்போது சப்போஸ் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டு இதுவை வந்துட்டு ரிவீல் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். அது வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு அவர் காட்டக்கூடாது, இந்த கேரக்டரை வந்து நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு சப்போஸ் இருந்திருந்தாங்கன்னா, அந்த கேரக்டரை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தாங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ஃபேன்ஸ் வந்துட்டு ஹைப் ஆகிட்டு ஓகே இவங்கெல்லாம் போகிறாங்க, இந்த ஃப்ளைட்டில் இவங்கெல்லாம் போகிறாங்க, இவங்க பக்கத்தில் இவங்க உட்காந்துருக்காங்க கொண்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே இருக்காது. ஓகே இவங்க தான் நம்ம அப்பயே பார்த்துட்டோமே, இவங்க என்ன கேமியோ ரோலில் வர்றது வந்துட்டு அதிசயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நம்ம என்ன தப்பு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து ஒழுங்காக படம் எடுக்கல அப்படின்னு சொல்லிடுவோம். ஆக்சுவலாக வந்துட்டு அவர் விக்ரம்னே வச்சுக்கோங்களேன், விக்ரம் படம் எடுக்கிற மாதிரி தான் லியோவும் எடுக்கிறாருன்னு வைங்க. இப்போ தப்பு பண்ணது வந்துட்டு லோகேஷ் கனகராஜா இல்லை வந்துட்டு நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா நம்ம மேலே நிறைய தப்பு இருக்குது. அவர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அவரை ஃப்ரீயாக பண்ண விட்டுறணும். அதை ஃப்ரீயாக பண்ண விடாமல் நம்ம உள்ளே நுழைஞ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஹைப் கொடுத்துட்டே இருக்க அவங்களுக்கே கடுப்பாயிரும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு மீடியா பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒரு படமும் வந்துட்டு ரொம்ப ஹைப்பாக பேசப்பட்டுச்சு, அது ஆனால் படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஓடலை, ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லியோ படத்துலேருந்து ஓகே இந்த இது கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு இப்போ யார் யார் இருக்கான்னு சொன்னால் தான் வந்துட்டு அடுத்ததுக்கு நம்ம மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அப்டேட் இப்போ ஒரு அப்டேட் வருது, இப்போ ப்ரோமோ வந்துட்டு லியோன்னு வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹைப் கொடுக்குறோம். ஹைப் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஒருத்தவங்களை நிம்மதியாக படம் எடுக்க விட்டுட்டு நம்ம வேலை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது, அதை மட்டும் பார்த்தோன்னா நம்மளுக்கு போதும். அவங்கள படம் எடுக்க விடாமல் அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு வேளை வந்துட்டு இந்த அப்டேட் கொடுத்ததுனால ஓகே த்ரிஷா இருக்காங்க, ஒரு வேளை வந்துட்டு இந்த இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நம்மளே ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அதனால அது அந்த மீடியா பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் வந்துட்டு பாபா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்கும்போது ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களே வந்துட்டு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி இவங்க வந்துட்டு வேற லெவலுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து செட் பண்ணிட்டாங்க. அப்படி செட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி படம் நல்லா தான் இருந்துச்சுனாலும் ஓடலை. ஏன் ஓடலை அப்படின்னா, கொடுத்த அப்டேட்ஸ்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் படம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. அவங்களோட படம் வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்குன்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவங்களோட படம் வந்துட்டு அதே ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஓவராக யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நிம்மதியாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செய்ய விட்டிங்கன்னா படம் வந்துட்டு பக்காவான ஒரு செம்ம ஹிட்டான ஒரு படமாக வரும். பார்ப்போம். Bloody sweet.